உங்களுடைய பர்பஸ் உங்களுக்கு தெளிவா இருந்துச்சுன்னா அந்த பர்பஸை நீங்க செயல்படுத்தி அதுல வெற்றி பெறறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் தேவை. இப்ப அந்த ஆர்கனைசேஷன்ல நான் ஒரு காஞ்சிபுரத்துல இருக்க கோயில் யானைக்கு இப்படி நாமம் போடலாமா இல்ல இப்படி நாமம் போடலாமா நான் சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னா ஐ எம் சாரி, நம்ம வந்து அதை get defeated. சரி, எத்தனை பிராமணர்கள் இருக்காங்க ராணுவத்துல? ராணுவத்துல பிராமணன் வைஷ்யனோ இல்ல இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ கிடையாது. அந்த யூனிஃபார்மை நீங்க போட்டுட்டு உள்ள வரும்போது உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த தேசம், இந்த தேசத்துடைய பாதுகாப்பு. கடைசியா பார்த்த ஒரு நேஷனலிஸ்டிக் மூவின்னு அப்படி எடுத்தீங்கன்னா அர்ஜுனன் அவர்கள் நடித்த ஜெயந்த் அப்படின்ற ஒரு படம். அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துச்சு. அதுல கடைசியில எந்த லெவலுக்கு போய் நம்ம வந்து டிபேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் பிராமணரா, அவர் தெலுங்கரா, அவர் கன்னடரா, அவர் மலையாளியா, எங்க வந்து நிக்கிறோம்னு பாருங்க. சோசியல் மீடியா பிரஷருக்கு தயவு செய்து ஆளாவாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களை மிஸ்கைட் பண்றதுக்கு, உங்களையே ஆயுதமா யூஸ் பண்றதுக்கு பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நான் முகுந்த் அவர்களுடைய எக்ஸாம்பிள் தான் நான் எடுக்கிறேன். நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஹீரோ, நம்ம வாழ்நாள்ல மாவீரன் அப்படின்றது அரசியல் மேடையில ஒரு மொன்ன கத்திய ஷாரம் பிடிச்சி ஷார்ப்பா கொண்டு வந்து எடுத்துட்டு யார் வேணா போற உலகம் உள்ளாங்க, அங்க போய் நின்று பார்த்தா தான் தெரியும். அப்படிப்பட்ட மாவீரர்கள் வாழக்கூடிய இந்த பூமியில அந்த மாவீரர்களை கொண்டு வந்து நம்ம ஒரு சிறுமைப்படுத்தி நம்ம அவங்களை அடைச்சு வைக்க கூடாது. அந்த ஒரு நரேட்டிவ்க்கு தயவு செய்து ஈல்ட் ஆகாதீங்க. நேரம் கம்மியா இருக்கு, என்னோட பேச்சை ரொம்ப சுருக்கமா வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எங்களை எல்லாரும் இன்வைட் பண்ண இந்த அசோசியேஷனுக்கு மிகப்பெரிய நன்றிகள். மென்மேலும் இந்த அசோசியேஷன் வளர்ந்து உங்களுடைய சமூக பணிகள் அனைவரையும் சென்றடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். பெரிய பெரிய மனிதர்கள் நீங்க மேடையில் இருக்காங்க, ஆன்றோர்கள், சான்றோர்கள், மெத்த படித்தவர்கள், நீங்க எல்லாமே இருக்கீங்க. எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைனாலும் என்னோட சிற்றறிவுக்கு எட்டின என்னோட லைஃபோட லெசன்ஸை சிலர் சொல்றேன். இதை நீங்க எப்படி ரிலேட் பண்ணி பார்க்கணுமோ பார்த்துக்குங்க. அந்த ரிலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சில உண்மைகள் புரியும். ஒரு சமூகம் மிகப்பெரிய சான்றோர்களை கண்ட சமூகமா இருக்கும் பொழுது, நிறைய அறிவாளிகள் இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு புல் பண்ணி கீழே இருக்குது. ஒரு மிகப்பெரிய மீடியாக்கர் குரூப், அந்த மிகப்பெரிய மீடியாக்கர் குரூப்புக்கு ஒரு தலைமையை நம்ம வைக்கும் போது இன்னொரு சைடு நிறைய அறிவாளிகள், பயங்கர இன்டெலெக்சுவல்ஸ், இவங்களை குரூப் பண்ணி லீட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் ரொம்ப ஈஸி. ராணுவத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிப்ளின். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா we just follow orders. மேல இருந்து ஒரு ராணுவ தலைமை கொடுக்கக்கூடிய உத்தரவை காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ராணா ஆஃப் கட்ச்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இருக்கக்கூடிய கடைசி வீரன் வரை we just follow it. அதுல எங்களுக்கு 100 டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கலாம், 100 அதுக்கு எதிர்கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த முடிவை கிரவுண்ட்ல உயிரை கொடுத்தாவது நிலைநாட்டுவது என்பதுதான் ராணுவத்தோடைய வெற்றியோடைய தாரக மந்திரம். உலகத்திலேயே 5 யுத்தங்கள் 78 வருடங்கள்ல 47, 62, 65, 71, 99, ஒரு 30 வருஷம் இன்சர்ஜென்சி காஷ்மீர் மற்றும் வடகிழக்குல, இத்தனையும் சந்திச்சு ஒரு நாடு இன்னைக்கு ஒன்னா இருக்கு அப்படின்னா அந்த கட்டுக்கோப்பான ராணுவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க முன்னாடி இந்த கடந்த 3 வருடங்கள்ல 2 யுத்தங்கள் நடந்துச்சு. ஒன்னு, தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றினாங்க. ஆப்கானிஸ்தானோட ராணுவம் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர். அமெரிக்காவுடைய லேட்டஸ்ட் கிட், அவங்களுடைய ரைபிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு லேட்டஸ்ட். சண்டை போடல. ஏன் சண்டை போடல அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் டீகோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒற்றுமை கிடையாது. அந்த ஒற்றுமையை உண்டாக்குறதுக்கான ஒரு தலைமை கிடையாது. இரண்டாவது, இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி நம்ம சிரியால பார்த்தோம். ரொம்பவும் வலிமையான ராணுவம், ஒரு 50,000 பேர் வந்து சிரியாவை பிடிக்கிறாங்க. அங்கேயுமே அவங்க சண்டை எதுவுமே போடல, சரணடைகிறாங்க. இதனை ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்குள்ள 1000 கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம், உங்களுக்குள்ள 1000 அறிவாளிகள் இருக்கலாம். ஆனா ஒரு இயக்கமா நீங்க வெற்றி பெறணும்னு நினைச்சீங்க அப்படின்னா
அந்த டிசிப்ளின் இல்லை அப்படின்னா ஐ எம் சாரி டு சே யூ வில் நாட் வின். நெகட்டிவா சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க. என்னோட சிற்றறிவுக்கு எட்டினதை நான் வாழ்க்கையில பார்த்ததை உங்ககிட்ட சொல்றேன். ரெண்டாவது, ஒண்ணு, நம்ம ஒரு சமூகமா ஒரு நாடா நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் விஷன் ஸ்டேட்மெண்ட், விக்ஷித் பாரத், வளர்ந்த பாரதம் பை 2047. இப்ப இந்த இடத்துல உங்களுக்குன்னு சில அம்பிஷன்ஸ் இருக்கும், கட்சி பதவியை, உங்களோட அசோசியேஷன்ல இல்ல உங்களுடைய பர்சனல் லைஃப்ல. ஏன்னா எவ்ரி மேன் ஆர் உமன் நீட்ஸ் ரெகக்னேஷன். ஆனா நான் அதை முதல்ல கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னா என்னுடைய லார்ஜர் காஸ் அப்படின்றது போயிடும். இதுக்கு உங்களுடைய லைவ் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா 26/11 நம்மளுடைய மும்பை மேல நடத்தப்பட்ட மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல்ல என்னுடைய சீனியர் மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன், அசோக் சக்ரா, இன்னைக்கு அவர் நம்ம முன்னாடி இல்ல, பட் என்னைக்குமே அவர் நம்மளோட இருப்பார். அந்த கடைசி நிமிஷத்துல ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல ஒரு டிசிஷன் எடுத்தார். அவருடைய வீரர்கள் முன்னாடி போறாங்க, அது படிக்கட்டுல ஏறி அந்த ஹோட்டல்ல, தாஜ் ஹோட்டல்ல மேல போகும்போது, யூ ஆல் ஸ்டே பேக், ஐ வில் டேக் கேர் ஆஃப் தம் அப்படின்னு. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தன்னோட உயிரை தான் கொடுக்க போறேன் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா the larger cause was to secure that building, not to kill the 2 terrorists out there. இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். செல்ஃப் பிஃபோர், நீங்களே சொல்லுங்க. தேங்க்யூ. நீங்க இந்த இடத்துல தன்னை முன்னிலைப்படுத்தி அவர் இல்ல நம்ம போலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா மேபி அவர் இன்னைக்கு நம்ம முன்னாடி உயிரோட இருந்திருக்கலாம். பட் அந்த லார்ஜர் பர்பஸ் அப்படின்றது டிஃபைட்டா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுலையும் அந்த லார்ஜர் பர்பஸ் அப்படின்றத மறக்காம பாருங்க. மூணாவது, ஒரு பார்சி சமூகத்திலிருந்து வந்த ஒரு முதல் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சாம் மானெக்ஷா. சாம் மானெக்ஷா அவர்கள் ராணுவ தலைமை பொறுப்பை ஏற்கும் போது 65ல மிகப்பெரிய ஒரு தோல்வியை, வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தோல்வியை சந்திச்சது நம்ம 65ல. ஒரு தோத்த ராணுவத்தை மீண்டும் ஜெயிக்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் வந்தபோது பெரிய லெவல்ல எதுவும் மாற்றங்கள் எதுவுமே இல்லை ராணுவத்துல. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பெரிய வெப்பன்ஸோ இல்லை. நம்ம ஒரு அன்னைக்கு நம்ம ஒரு வளர்ந்த நாடுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. வளர்ந்த ரொம்ப ஏழை நாடா தான் நம்ம இருந்தோம். ஆனா அந்த 5 வருடத்துல அந்த ராணுவத்தை கட்டுக்கோப்பா உருவாக்கி மீண்டும் ஒரு ஸ்கிராச்ல இருந்து அதை கொண்டு வந்து, குறிப்பா நம்மளுடைய ஈஸ்டர்ன் கமாண்ட், அதாவது கல்கட்டால பேஸ் பண்ணி சைனாவை ஃபைட் பண்ணக்கூடிய ஈஸ்டர்ன் கமாண்ட், அந்த ஈஸ்டர்ன் கமாண்டுக்கு அவர் கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, ஜென்டில்மேன் ஐ ஹேவ் அரைவ்ட், நான் இங்க வந்துட்டேன். there will not be no withdrawal unless there is a written order. எழுத்துப்பூர்வமான உத்தரவு இல்லாம பின்வாங்கிறது அப்படின்ற பேச்சே கிடையாது. and those orders will never be written and those orders will never be issued. உங்களுடைய பர்பஸ் உங்களுக்கு தெளிவா இருந்துச்சுன்னா அந்த பர்பஸ நீங்க செயல்படுத்தி அதுல வெற்றி பெறறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் தேவை. இப்ப அந்த ஆர்கனைசேஷன்ல நான் ஒரு காஞ்சிபுரத்துல இருக்க கோயில் யானைக்கு இப்படி நாமம் போடலாமா இல்ல இப்படி நாமம் போடலாமா நான் சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னா ஐ எம் சாரி, நம்ம அதை get defeated. ராணுவத்துல உங்க மேல கேட்கப்படக்கூடிய கேள்விகள் நிறைய பேர் எங்கிட்டே கேட்டிருக்காங்க, சார் எத்தனை பிராமணர்கள் இருக்காங்க ராணுவத்துல? ராணுவத்துல பிராமணன், வைஷ்ணவோ இல்ல இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ கிடையாது. அந்த யூனிஃபார்மை நீங்க போட்டுட்டு உள்ள வரும்போது உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த தேசம், இந்த தேசத்துடைய பாதுகாப்பு. ராணுவ வீரர்கள், ராணுவ அதிகாரிகளுக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 17 வயதுல அந்த பொறுப்பு கொடுக்கப்படுது. 17 வயது. நான் ராணுவத்துல அதிகாரியா சேரும் போது எனக்கு வயசு 22, 23 நினைக்கிறேன். 23ல என் ஷோல்டர்ல இந்த 2 ஸ்டார், அதை பார்த்து சல்யூட் அடிக்கிறதுக்கு ஒரு 100 பேர் இருப்பாங்க. அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு அப்படின்றது தேசத்துடைய பாதுகாப்பு. இன்னைக்கு 140 கோடி மக்களை நம்ம தேச வீரர்கள் பாதுகாத்து நிக்கிறாங்க அப்படின்ற போது அவங்கள சமூகத்துக்குள்ளேயோ இல்ல ஒரு மதத்துக்குள்ளேயோ இல்ல ஒரு இனத்துக்குள்ளேயோ நம்ம அடைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரஸான ட்ரெண்ட். அது சமூக வலைத்தளங்கள்ல இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கு நீங்க பதில் கூறணும்னு அவசியமே கிடையாது. என்கிட்ட கேட்டாங்க சில பேர், லிஸ்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எண்ணி லிஸ்ட், இப்ப நான் பேச ஆரம்பிச்சேன்னா அடுத்த 15 நிமிஷத்துக்கு நல்லா மூச்சு விடாம ஒரு பேரா சொல்ல முடியும். அவசியம் கிடையாது, அவசியமே கிடையாது. சமீபமா என்னோட ஜூனியர், உயிருக்கு உயிரா நாங்கெல்லாம் பார்க்கக்கூடிய மேஜர் முகுந்த் வரதராஜன், அந்த திரைப்படம் வந்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு கடைசியா பார்த்த ஒரு நேஷனலிஸ்டிக் மூவின்னு அப்படி எடுத்தீங்கன்னா அர்ஜுன் அவர்கள் நடித்த ஜெயந்த் அப்படின்ற ஒரு படம். அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துச்சு. அதுல கடைசியில எந்த லெவலுக்கு போய் நம்ம டிபேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவர் பிராமணரா, அவர் தெலுங்கரா, அவர் கன்னடரா, அவர் மலையாளியா, எங்க நிக்கிறோம்னு பாருங்க. சோசியல் மீடியா பிரஷருக்கு தயவு செய்து ஆளாவாதீங்க.
ஏன்னா அந்த இடத்துல உங்களை மிஸ்கைட் பண்றதுக்கு, உங்களையே ஆயுதமா யூஸ் பண்றதுக்கு பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதுல நீங்க ஒரு ஆயுதமா தயவு செய்து மாறிடாதீங்க. என்னோட லாஸ்ட் ரெண்டு பாயிண்ட் நான் உங்ககிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்தியாவுடைய நீங்க மேப் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் பங்களாதேஷ், நேபாள், மால்டீவ்ஸ், பூட்டான், இந்த நாடுகள் கிட்டத்தட்ட எல்லாமே நமக்கு ஹோஸ்டைல தான் இருக்கிறாங்க. அந்த ஹோஸ்டாலிட்டி அப்படின்றது இன்னைக்கு நம்ம ஒரு வலிமையான ஒரு அரசாங்கம் இருக்கு, ஒரு வலிமையான ராணுவம் இருக்கு, ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமா நம்ம இருக்கோம். And we are a mighty military power, 4th largest military power in the world. அதனால அது இங்க நம்ம இடத்துக்கு வராம இருக்கு. உக்ரைன்ல பார்டர்ல ஆரம்பிச்ச சண்டை கீவ் தலைநகரத்துக்கு வரதுக்கு 3 நாள் தான் ஆச்சு. சோ தயவு செய்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேற்றுமைகள் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த தேசம் அப்படின்ற அந்த மைய புள்ளிக்கு உங்களுடைய சிந்தனையும் உங்களோட செயல்களையும் ஒரு கூறுக்கு எடுத்துட்டு வாங்க. பல விஷயம் உங்களுக்கு வந்து புரியும். உங்களோட சமூகம், என்னோட சமூகத்தை நான் முன்னிறுத்துறேன், தவறே கிடையாது. ஆனா இன்னொரு சமூகத்தை நம்ம தாழ்மைப்படுத்துறது தவறு. அதை யாரு பண்ணாலும் தவறு, எப்படி பண்ணாலும் அது தவறுதான். சோ அந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட்ல நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, இந்த ஒரு செக்யூரிட்டி அப்படின்றதுக்கு லட்சக்கணக்கான பேர் உயிரை கொடுத்திருக்காங்க, லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் தங்க உழைப்பை கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ரொம்ப ஃப்ரீயா, ரொம்ப லைட்டா நம்ம எடுத்துட்டு போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு தயவு செய்து ஒரு விஷயத்த தெளிவா புரிய வைங்க. ஃப்ரீடம், ரைட், சென்டர், லெஃப்ட், எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட், நீங்க எந்த ஸ்பெக்ட்ரம்ல வேணாலும் இருங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நீங்க அனுபவிக்கக்கூடிய இந்த சுதந்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய விலையை தினம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விலைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, இன்னைக்கு நீங்க ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு பேசுனீங்க, ஒரு காஷ்மீர்ல இருந்து யாரோ வரக்கூடிய ஒரு சோல்ஜர் அன்றாடம் நீங்க பாப்பீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல பாப்பீங்க, ஏர்போர்ட்ல பாப்பீங்க. யாரையா கூப்பிட்டு ஒருத்தட்ட நேரடியா பேசுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க காசு கொடுக்கணுமோ இல்ல போய் ஒரு gift கொடுக்கணுமோ எதுவுமே கிடையாது. The only thing I request is, let's all be some responsible and good citizens, worth for them to die. ஏன்னா அது இல்லை அப்படின்னா இவங்களுக்காகவா, இன்னைக்கு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது பரவலா வந்துட்டே இருக்கு. இவங்களுக்காகவா நம்ம போய் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இவங்களுக்காகவா நம்ம போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அகைன் நான் முகுந்த் அவர்களுடைய எக்ஸாம்பிள் தான் நான் எடுக்கிறேன். நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஹீரோ, நம்ம வாழ்நாள்ல மாவீரன் அப்படின்றது அரசியல் மேடையில ஒரு மொன்ன கத்திய ஷாரம் பிடிச்சி ஷார்ப்பா கொண்டு வந்துட்டு எடுத்துட்டு யார் வேணா போற உலகம் உள்ள அங்க போய் நின்று பார்த்தா தான் தெரியும். அப்படிப்பட்ட மாவீரர்கள் வாழக்கூடிய இந்த பூமியில அந்த மாவீரர்களை கொண்டு வந்து நம்ம ஒரு சிறுமைப்படுத்தி நம்ம அவங்களை அடைச்சு வைக்க கூடாது. அந்த ஒரு நரேட்டிவ்க்கு தயவு செய்து ஈல்ட் ஆகாதீங்க. யார் என்ன பண்றாங்க அப்படின்றத, யார் எப்படி இது பண்றது இறக்குறோம் அப்படின்றது மேட்டரே கிடையாது. முகுந்த் வரதராஜன் இறந்தாரு, எல்லாருக்குமே வருத்தம் இருக்கு. அவரை போன்ற பல சகோதரர்களை நான் இழந்திருக்கேன், எனக்கு அதுல வருத்தம் இருக்கு. அது வந்து ஆக்குபேஷனல் அசட், அந்த போர் தொழிலுக்கு உண்டான ஒரு தர்மம். அது நத்திங் பேட், எவ்ரிபடி ஹேஸ் டு கோ ஒன் டே, கடவுள் வீச்ச விதி அது. ஆனா நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அந்த பாயிண்டோட உங்க எல்லார்கிட்டையும் என்னோட அன்பான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு இந்த பேட்டன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு ரன்னிங் ரேஸ் போகும்போது ரிலே ரேஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணும் பாத்தீங்களா, தயவு செய்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. பெரியவர்கள், நீங்க ஆலோசகர்களா இருங்க, அவங்கள மைக்ரோ மேனேஜ் பண்ணாதீங்க. இந்த ஜெனரேஷனுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, the basics and fundamentals of life, which is our dharma. Thank you all. Jai Hind.